சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ராசிக்கு 7வது வீடு துலாம் ராசி. ஒரு நீதிமான், அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையான விடுவங்க, அதிகார தோரணை உடையவங்க, ஆசை பாசமா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க. யோகங்கள் நிறைஞ்ச துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. காரு வீடு பங்களாக்கள்லாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்புக்கு 6வது வீட்டில் தான் சனி பகவான் இந்த வருஷம் பேச்சு ஆறாரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் கூட. ஆனால் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய குரு வீட்டில் தான் சனி பகவான் பேச்சு ஆகிறாரு. உங்களுக்கு தான் யோகம். ஏன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த துலாம் ராசி. குரு பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் 3 பேருமே இருந்து இந்த துலாம் ராசி அதிபதி வீட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகத்தன்மை உடையது. அரசியல்ல நீங்க செல்வாக்க வர போறீங்க. லா நிறைய இதுல படிக்கலாம், அரசியல்ல பிரவேசமாகலாம். ஏன்னா செவ்வாய், ராகு, குரு இருக்கு. காவல்துறை நிறைய இருக்கலாம், பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கலாம், குரு சம்பந்தப்பட்ட தன்மை இருக்கிறதுனால நீங்களும் இந்த ஜாதகத்துல தெளிவானவங்க தான். ஆனா ஒரு கட்ட காலம், ஒரு 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஜாதகம் தான். இப்ப இருக்க வேண்டிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். 6ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருந்து குரு பகவான் வீட்டுல இருக்கிறனால உங்க பிள்ளைங்க துலாம் ராசியா இருக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கு படிப்பு ஞானம் வரும். அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த மாதிரியான ஒரு நேரங்கள் துலாம் ராசியில இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்கு இப்ப கடந்த ஒரு 8 வருஷமாவே சனி பகவானுடைய பார்வை பலம் இல்லை. நஷ்டம்தான் காணிக்கிட்டு இருப்பீங்க, கஷ்டம்தான் காணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவமானம் அவப்பேர் ஒரு பக்கம் பட்டுக்கிட்டு இருந்தாலும் விரயத்துலதான் நீங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய வேந்திருக்கு. எப்படா நம்மளுக்கு விடிவு காலம் வரும், எப்படா யோக தசை வரும் சொல்லக்கூடிய ஆசை பாசத்துல இறைவனை தேடி நாடிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் மதமே மாறி இருப்பீங்க, தான் மதத்துக்கு அகென்ஸ்டாவே இருந்திருப்பீங்க, நாட்டுக்கும் அகென்ஸ்டா இருப்பீங்க, வீட்டுக்கும் அகென்ஸ்டா இருந்திருப்பீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு கட்ட காலத்துல இந்த 2008 இருந்து இந்த 2025 வரைக்கும். ஆனா துலாம் ராசிக்காரங்களுடைய கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் உண்டு. ஆனா கணவன் மனைவி பிரிஞ்சிராம இருந்தீங்கன்னா, கணவனுக்கு துலாம் ராசி இருந்துச்சுன்னா மனைவி தான் யோகக்காரி. தான் கணவனுக்காக சாமியை நல்லா வேண்டி எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தாம் புருஷனோட பிரயாணிச்சு பல தீர்த்த யாத்திரைகள்ல இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க உத்தமி புதல்வி துலாம் ராசிக்காரையுடைய மனைவி மனைவி. ஏன்னா உங்க மேல அளவு கடந்த ஆசை பாசம் வச்சிருக்காங்க உங்க மனைவி. அவங்கள வழிபடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி சூப்பர் ஜாதகம். நீங்க சாமியே கும்பிட மாட்டீங்க, ஆனா உங்களுக்காக இவங்க சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை முடிஞ்சு போச்சு. ராசிநாதனுக்கு நேர் வீட்டுல ரிஷப ராசியில குரு பகவானுடைய பலன் வந்துருச்சு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் வீட்டுல தான் சனி பகவான் பிரவேசம் பண்ணனால உங்களுக்கு ஒரு யோகமும் இருக்கு. வேணும்னா 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரசியல்ல பிரவேசிக்கணும்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். கலைத்துறையில பிரகாசமா வரணும்னு கேட்டு சாதாரண நடிப்புல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சா கூட உச்சநிலை கேரக்டர் உங்களுக்கு தான். படிப்புல சிறந்து விளங்கி அரசு சம்பந்தப்பட்ட வேலை வரணும் கேட்கக்கூடிய தோரணை வந்தாலும் உங்களுக்கு தான். ஆனா ஏன் இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஏன் மறுபடியும் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க தெரியுமா? ராசிக்கு 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. அந்த தோஷம் நாக தோஷத்தினாலதான் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நாக தோஷத்துக்கு ஒரு சாந்தி கொடுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவன் பசு தானம் கொடுங்க. வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கிறவன் ஒரு நாக பிரதிஷ்டை வாங்கி அதை கோயில பிரதிஷ்டை பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், துலாம் ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு பிராய்த்தமே கிடையாது. நஷ்டம் கஷ்டம் அவப்பேரு அவமானம் இன்னல் துன்பம் அடைஞ்சவங்க தான். ஆனா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகம் இருக்கு. இப்போ ராகு பகவான் இருக்காரு, அதுக்கு மட்டும் ஒரு சாந்தி, ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணுங்க, முறையான பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்க தலையெழுத்தே மாறும். பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் கிடைக்கும். விட்டது எல்லாமே தொழில் ஓங்கும். நஷ்டமானதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும்.
இந்த துலாம் ராசிக்காரங்க 50-55 வயசுக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத மர்மமான முறையில தேவையில்லாம பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்டமும் இருக்கு. துலாம் ராசிக்காரங்க தான் ஆசைகளை குறைச்சிக்குங்க. அடுத்தவன் மனைவி மேல இருக்க வேண்டிய ஆசைகளை குறைங்க. அடுத்தவன் சொத்து மேல இருக்க வேண்டிய ஆசைகளை குறைங்க. இப்படி அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருள் மேல ஆக்குபே பண்ணணும்னு அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா 6ஆம் இடம் கண்டம். ராசிக்கு 6வது வீடு, துலாம் ராசிக்கு 6வது வீடு, மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் ஆக்குபே பண்ணாதீங்க. நல்லா வாழுங்க. கஷ்டப்பட்டவன் உண்மையால நல்லா இருப்பீங்க. இப்படி மனைவியை நேசிங்க. மனைவி மேல அன்பு செலுத்துங்க. வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை மனைவியை கூட்டிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. உண்மையா நல்லா இருப்பீங்க. இரு தாரத்து உள்ள தோசக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க 100க்கு 70% ஆணா இருந்தா மனைவிக்கு தெரிஞ்சும் தெரியாம துரோகம் பண்ணுவீங்க. இதே பெண்ணா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. விட்டுருங்க. ஃபாஸ்ட் அகமகிழ்ந்து வாழுங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழுங்க. குலதெய்வத்தை வேண்டுங்க. முன்னோரை நினைங்க. மூத்தோரை நினைச்சு வந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 5 வருஷம் யோகம்தான். அஷ்டம சனிலாம் உங்களுக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு. 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல தான் இந்த ஜாதகத்தன்மை. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் சனி பயிற்சியும் இருக்கு, ராகு கேதுடைய தன்மையும் இருக்கு. குறையில்லாமல் இருப்பீங்க. நல்லபடியாக வாழுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாருங்க. மனைவியை நேசிங்க. ஆண்கள் பெண்கள் கணவனை நேசிங்க. உங்க கஷ்டம் எல்லாமே விலகி போச்சு. இனிமே உங்களுக்கு குருவுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கு. நேரத்தை தழுவ விட்டுறாதீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வருது, விடிவு காலம் வருது. அரசியலையும் பிரவேசிக்கலாம், கலைத்துறையிலையும் பிரவேசிக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதுலையும் பிரவேசிக்கலாம். அப்படி ஒரு நேரங்காலம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு, குரு 3மே பலம்தான். குருவுடைய வீட்டில் தான் சனி பெயர்ச்சி. உங்களை ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. சிவாய நம.